Taste the Daily. பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்முடன் தொடர்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உங்களுடைய பார்வை என்ன? அந்த கட்சி இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இப்படியான ஒரு பொறுப்பு நியமிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் ஒரு முறையாக உறுதியாக முழுமையாக இயங்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதால் அவருக்கு பதிலாக ஒரு தலைமை தேவைப்படுகின்ற நிலையில் இந்த முடிவு அக்கட்சியினரால் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுது பொதுச் செயலராக ஆகியுள்ளார். ஆனால் விஜயகாந்த் வகித்து அந்த கட்சிக்கு காட்டிய அந்த வளர்ச்சியை வேறொருவரால் காட்ட முடியுமா? குறிப்பாக இவரால், அவருடைய மனைவியால் அந்த அளவிற்கான ஒரு முன்னேற்றத்தையோ அந்த அளவிற்கான ஒரு மக்களிடையே ஒரு செல்வாக்கையோ நிலைநிறுத்த முடியுமா என்பது இதற்கு பிறகுதான் நிரூபிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். இப்பொழுது கூட அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவை விஜயகாந்த் தான் எடுப்பார் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் இன்றைக்கு கூட பேச முடியாத ஒரு நிலையில் தான் அவர் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய அசைவு கூட மிகவும் கடினமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், அது எந்த அளவிற்கு அந்த கட்சியை மேற்கொண்டு வழிநடத்த உதவும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார், இனி வரும் காலங்களில் தேமுதிக கட்சியின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும்? கடந்த தேர்தலிலேயே அவர்களுடைய கட்சியினுடைய பலம் எந்த இடத்திலும் வெளிப்படவில்லை அல்லவா? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். கடந்த தேர்தலில் போது அந்த கட்சி ஒரு பெரிதாக சோபிக்கவில்லை. அந்த கட்சி எந்த கட்சியும் முனைப்பு காட்டவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான். அதுதான் சொல்றேன், விஜயகாந்தினுடைய தனித்த செல்வாக்கை வைத்து கட்டப்பட்ட எழுப்பப்பட்ட பரவலாக மக்கள் கட்சியாக ஒரு வளர்ந்த ஒரு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அவர் செயலின்மையால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளுக்கோ இல்ல ஒட்டுமொத்த கட்சிக்கோ இல்லை என்பதுதான் அந்த வெளிப்பாடு. எனவே இப்பொழுது அவர் செயல்படாத நிலையில் இவர்கள் செயல்பட்டு எப்படி அந்த கட்சியை தூக்கி நிறுத்த முடியும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி ஐயநாதன். Taste the Daily.